மாடலஸ் அரித்மெட்டிக் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு மாடர்ன் அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடர்னா ஒன்றுமே கிடையாது. மாடர்ன் இப்படி எம்ஓடி அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா டிவைட் அண்ட் ஆன்சர் என்ன வேணும்னா ரிமைண்டர் தான் உங்களுக்கு ஆன்சராக வரணும். ஓகேவா? இப்போது இந்த சம் எப்படி கிளியர் பண்ணலான்னா இந்த மோடுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த வேல்யூ வந்துட்டு நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணணும். நார்மலாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுனா 8 × 3 எவ்வளோ வருது 24. ஓகே 24 ப்ளஸ் என்ன வருது 7. 24 + 7 எவ்வளோ வருது 31. ஸோ இங்கே எம்ஓடி மாடலஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ டிவைடட் பை 10. இப்போ 31 10ஆல் டிவைட் பண்ணால் 10 3s are 30. பேலன்ஸ் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ இந்த ரிமைண்டர் 1 இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் வருதுன்னா இப்போ வந்துட்டு 17 + 23 இங்கே இருக்கா மாட் 5 இருக்குது. ஸோ மாட்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் ரிமைண்டரை ஆன்சராக போடணும். இங்கே 17 + 23 அப்போது 17 + 23 என்ன வரும் 40 வரும். ஸோ 40 மாட் இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ மாட்னா டிவைட் பண்ணணும் டிவைடட் பை 5. ஸோ 5 வந்து 8ஆல் 40 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுவான். ஸோ நமக்கு என்ன வரும் ரிமைண்டர் 0. ஸோ ஆன்சர் வந்துட்டு 0. மாட்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக டிவைட் பண்ணணும் ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம்.